ஒரு பெண் வந்து அனிச்ச மலர் போல ரொம்ப மென்மையானவள். மோந்து பார்த்தாலே வாடிடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மென்மையான பெண் வந்து படாத பாடுபடுத்தப்பட்டாள். பாலியல் தொல்லைகளுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது, இல்லை பார்க்க தேவையில்லாத விஷயங்களை பார்க்க வேண்டிய சூழலுக்கு போவது, அருவறுப்பான வார்த்தைகள் தன்னை நோக்கி வரும்போது அதை வந்து கையாள முடியாமல், சகிச்சுக்க முடியாமல் அவள் படுற கஷ்டம் எல்லாமே சேர்ந்து அவளை என்னவா மாற்றுது. எனக்கு தெரிஞ்சு புத்தர் மாதிரி தாங்க. புத்தர் எப்படி 3 விஷயத்தை பார்க்காம இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாங்களோ, அவர் அரமனைக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. கடைசியில் அவர் அந்த 3 விஷயம் பார்க்கவுமே துறவியை மாறிடுறார். அதே மாதிரி பெண்கள் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு ஆண் இல்லை, ஆண் கூட்டம் வந்து பெண்ணை எப்படி பார்க்குது, எப்படி நடத்துது, இதெல்லாம் எதுவுமே தெரியாத வரைக்கும் அவங்களுக்கு ஆண்கள்லாம் தேவலோக கந்தர்வர்கள் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒருவேளை அந்த அசிங்கமான முகங்கள் எல்லாம் அதிகப்படியாக அவங்களுக்கு வந்து நெறி அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா பயந்து மன உளைச்சலுக்கு போய் ஏதோ கஷ்டப்படுவாங்க. சிலர் வந்து அதுலேருந்து விலகி அடே போங்கடா, நீங்கள் என்னடா ஆடுறது, நானே ஆடுறேன்டான்ற மாதிரி மாறிடுவாங்க. அவங்க வாழ்க்கை முறையவே மாற்றிக்கிடுவாங்க. அதுதான் இந்த படம். அந்த படம் இல்லை, படம் வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. குட்டிமா அப்படின்ற அந்த கதை வந்து அதை தான் சொல்லுது. ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் எதுவுமே ஒரு அளவு இருக்குது. இந்த விகாரமான விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த பெண் வந்து இப்படியும் மாறலாம் அப்படின்றத எனக்கு சொல்லிட்டு இருக்குது. அந்த பெண்ணோட இளம் பருவத்தில் அவளுக்கு ஒரு பெயர் வருது, அவரோட அடுத்த பருவத்தில் அவளுக்கு ஒரு பெயர் வருது, அடுத்து முடிகிறதுல ஒரு பேர் வருது. மொத்தம் 3 பேர் அவளுக்கு வருகிறது. ஏன் அந்த பேர்களை பிரித்து கொடுத்துருக்காருன்னா, நான் நினைக்கிறேன் அந்த வாழ்க்கையை தனித்தனியாக ஃபீல் பண்ண வைக்கணுன்றக்காண்டி. ஒரே பெண்ணாக வரும்போது அந்த அவளோட அந்த ஒவ்வொரு காலகட்டத்து வாழ்க்கையை நம்மளால் ஃபீல் பண்ண முடியாதுன்றதுக்காக இந்த மாதிரி 3 பேர் வச்சு பிரிச்சிருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இருக்குங்க. அப்பாவுக்கு வந்து கால் கிடையாது, 2 காலுமே கிடையாது, செயற்கை கால் தான் வச்சுட்டு இருப்பாரு. ஆனால் அவர் வந்து அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவர். அம்மாவுக்கு அப்பாவை பிடிக்கவே செய்யாது. ஒரு கடத்தில் அம்மா வந்து ஓடி போயிடுறாங்க வேறு ஒருத்தரோட. அப்பா தனிமையில் இருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கல மகளுக்காண்டி. அதே நேரத்தில் வீட்டில் சமையலுக்கு வர பொண்ணோட அவர் வந்து செட்டாக சேர்ந்துடுறாரு. அந்த சமையலுக்கு வர்ற அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு நம்ம குட்டிமா மேலே ஒரு பிரியம் இருக்குது, கடைசி வரைக்கும் இருக்குது அந்த பிரியம். குட்டிமா எப்படி வாழ்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற அந்த சூழல், அந்த உண்மையான அந்த லவ் வந்து அந்த பையன்கிட்ட இருக்குது. வெறுமனே உன் பக்கத்தில் இருந்தால் போதும் அப்படின்ற அந்த இது பள்ளி பருவத்தில் ஆரம்பிச்ச அந்த காதல் வந்து கடைசி வரைக்கும் அதே மாதிரியான உறுதியோடு நிற்கிது. ஆனால் அவள் வந்து அவனை சட்டையே பண்ண மாட்டான். இது இந்த இடத்துல சாந்தா அப்படின்ற அந்த குட்டிமாவோட அம்மா, அவள் ஒரு விஷயம் சொல்லுவாள் ஓடி போகிறதுக்கு முன்னாடி. நான் வந்து உன் அம்மா கிடையாது, அவர் உங்கள் அப்பா கிடையாது. உங்கள் அப்பா மேலே இருக்கிற கோவத்தில் எனக்கு வந்து ஆண் குழந்தை தான் பிறந்துச்சு. உங்கள் அப்பா மேலே இருந்த கோவத்தில் நான் பக்கத்து பெட்டில் இருந்து பெண் குழந்தை தூக்கிட்டு வந்துட்டேன், என் குழந்தை அங்கே விட்டுட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அட்ரஸ்லாம் தெரியும் சொல்லி அட்ரஸை கொடுத்து வச்சுருப்பா. ஒரு காலகட்டத்தில் அதை தேடி போவா, அந்த அந்த தன்னோட பெத்த அம்மாவை தேடி போவா. அங்கே எதுவுமே சொல்ல தேவை இருக்காது, ஏன்னா முக ஒற்றுமை அவ்வளோ மேட்சாக இருக்கும். பெரிய பணக்கார குடும்பம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆனால் அங்கே சில கசப்புகளை அவள் சந்திக்க வேண்டி வரும். கடைசியில் அதை உதறிட்டு வந்துடுவா. அங்கே போனதையோ அவங்கள சந்திச்சதையோ அவங்க அப்பாட்ட சொல்லவே மாட்டா. நான் அவங்க பிள்ளை இல்லை அப்படின்ற அந்த விஷயத்தையும் அவங்க அப்பாட்ட கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டா. அந்த குட்டிமாவோட லைஃப்பில் என்ன இன்சிடென்ட் நடக்குது, காதலன்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, கடைசி அவள் என்னவா மாறிடுறா அப்படின்றத இந்த கதைங்க.